கோவில் பிரசித்தி பெற்ற ஆடித்தபசு திருவிழாவில் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணாக காட்சியளித்த சங்கரலிங்க சுவாமி. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தென் தமிழகத்திலே சிவ திருத்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் 1000 ஆண்டுகள் புராதன சிறப்புமிக்க கோவிலாகும். இங்கு நடக்கும் பல்வேறு திருவிழாக்களில் ஆடித்தபசு திருவிழா முக்கியமானதாகும். பக்தர்களுக்கு சிவ வைணவம் இரண்டும் ஒன்றுதான், அறியும் சிவமும் ஒன்று என்ற தத்துவத்தை ஒரே உருவத்தில் உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக அம்மனுக்கு காட்சியளிப்பதே ஆடித்தபசு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவனும் அறியும் இரு கடவுள்களில் யார் சிறந்தவர் என்ற கேள்வி வந்தபோது கோமதி அம்பாள் சங்கரலிங்க சுவாமியை நோக்கி ஊசிமுனில் தவம் இருக்கும் கோமதி அம்மனுக்கு அறியும் சிவனுமாக ஒரே உருவத்தில் காட்சியளிக்கும் அரிய நிகழ்வை தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வதே ஆடித்தபசு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இன்று மதியம் கோமதி அம்மன் தவக்கோலத்தில் மண்டகப்படிக்கு எழுந்தருளி அங்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது. கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடித்தபசு திருவிழாவில் 11ஆம் திருநாளான இன்று அறியும் சிவனுமாக காட்சியளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 6:45 மணிக்கு தெற்கு ரத வீதியில் சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயணராக திரை விலக்கி காட்சியளிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. பின்பு கோமதி அம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை சுற்றி வந்து சங்கர நாராயண சுவாமியும் கோமதி அம்மனும் ஒரே நேரத்தில் மகாத்திய பாராதனை நடைபெற்றது. இதனை காண வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடித்தபசு திருக்காட்சியை தரிசனம் செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆடித்தபசு திருவிழா ஏற்பாடுகளை மண்டக படிகாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.